நோ வே அவுட்னு ஒரு மலையாள படம். இந்த படத்தோட டைம் 1.5 மணி நேரம் தான். அப்படி இந்த படத்துல என்னதான் இருக்குன்னு இந்த படத்தை பார்க்க ஆரம்பிச்சேன்னா படம் டக்குன்னு முடிஞ்ச ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. 1.5 மணி நேரத்தை பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருப்பாங்க. படத்துல ஒரே ஒரு கேரக்டரை மையப்படுத்தி தான் இந்த படத்தோட மொத்த கதையுமே இருக்கும். இந்த படத்தோட கதை என்னன்னா, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், இவங்களுக்கு ரீசெண்டா ஒரு குழந்தை பிறந்திருக்கு. கொஞ்சம் ரிச்சான ஒரு ஃபேமிலி தான். இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் வந்து இவங்களுக்கு ஒரு பிசினஸ் ஐடியா கொடுத்துட்டு போறாரு. அந்த ஐடியாவை கேட்டுக்கிட்ட இந்த படத்தோட ஹீரோ இவரு கிட்ட இருக்க பணத்தை இன்வெஸ்ட் பண்றாரு. இவரு கிட்ட இருக்க பணம் மட்டும் இல்ல, லோன் வாங்கியும் அந்த பணத்தையும் இன்வெஸ்ட் பண்றாரு. திடீர்னு ஒரு நாள் இவர் போட்ட பணம் எல்லாமே லாஸ் ஆயிருது. இவரே சூசைடு பண்ணிக்கலான்னு ஒரு முடிவு எடுக்கிறாரு. அந்த முடிவு என்ன ஆக போகுதுன்றதான் இந்த படத்தோட மொத்த கதை. இந்த படத்தோட பாசிட்டிவ் என்னன்னா, இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே தான். தூக்கு மாட்ட போறாரு, சூசைட் பண்ணிக்க போறாருன்ற ஒரு விஷயத்தை வச்சு மட்டுமே இந்த படத்தை கடைசி வரைக்கும் கொண்டு போயிருப்பாங்க. அடுத்து என்ன ஆக போகுதுன்ற சீனை இன்ட்ரெஸ்டிங்கா டென்ஷனா கொண்டு போயிருப்பாங்க. அந்த விஷயம் எல்லாம் நமக்குள்ள அவ்வளவு கனெக்ட் ஆயிருக்கும். அதனாலேயே இந்த படம் போற வேகம் பயங்கரமா இருக்கு. இந்த படத்துல இருக்க முக்காவாசி சீனு நம்மள டென்ஷன் பண்ற மாதிரியான சீன் தான். அந்த சீனு அந்த விஷயத்தை பண்ணிருக்கும். அதுக்கு முக்கியமான காரணம் பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சினிமாட்டோகிராஃபியும் தான். எடிட்டிங்கும் சூப்பரா பண்ணிருக்காங்க. புதுசான வித்தியாசமான கதை கொண்ட ஒரு படம். கண்டிப்பா நீங்க எல்லாருமே இந்த படத்தை பார்க்கலாம். பாருங்க, ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும்.